திருமண பொருத்தம் பார்க்கும்போது முக்கியமாக கவனிக்க வேண்டியது 6வது 8வது ராசி. பெண்ணுடைய நட்சத்திரம் அஸ்தமும் ஆணுடைய நட்சத்திரம் பரணியாக வந்தால் கரெக்டாக 17வது நட்சத்திரம் வரும். கரெக்டாக சந்திராஷ்டம ராசியாக இருக்குது. அதே மாதிரி பெண்ணுடைய லக்னம் கன்னியா லக்னமும் ஆணுடைய லக்னம் கும்ப லக்னம் வந்து சந்திராஷ்டமமாக வரும். அதாவது மறைவு ராசி. ஆகவே இந்த மாதிரி மறைவு ராசி மறைவு லக்னமாக இருந்து நம்ம செய்யும்போது வாழ்க்கையில் வந்து முன்னேற்றம் அடைய முடியாது. அது வந்து ஒரு உதாரணத்துக்கு இது ஒரு குறிப்பிட்ட கன்னியா லக்னம் வச்சு கன்னியா ராசி வச்சு பேசுகிறோம். இதே மாதிரி எல்லா ராசிக்காரர்களுக்கும் பொருந்தும். ஒரு சிம்ம லக்னம் அப்படின்னு வடுக்கும்போது மகர லக்னம் 6 8வது ராசியாகவும் வரும். 8வது லக்னமாக வந்துடும். ஆகவே இது சாஷ்டாங்க தோஷமாக அமையும். ஆகவே அந்த சாஷ்டாங்க தோஷமுடைய லக்னமும் அதே மாதிரி மறைவாக இருக்கக்கூடிய ராசி எடுக்காமல் இருப்பது நம்மளுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு உண்டான வழி தடுக்கப்படும். ஆகவே முன்னேற்றம் வந்து கிடைக்கல, பிள்ளைங்கள் அடங்கலை, அது மாதிரி வரும்போது எப்பவுமே ஒரு குறைபாடு இருக்குது, உடம்பு சரியில்லாமல் ஆகுது அப்படின்னு வரும்போது சந்திராஷ்டம காலத்தில் வாக்குவாதம் உண்டாகுது அப்படின்னு வரும்போது வாழ்க்கையில் எப்பவுமே காலத்துக்கு நிம்மதி இல்லாமலே அமைஞ்சிடும். அப்போ நம்ம காலத்துக்கு நிம்மதியாகவும் வாழணும், நம்முடைய சங்கதிகளுக்கு நல்ல எதிர்காலத்தை உருவாக்கணும் அப்படின்னு வரும்போது நம்முடைய தன்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆகவே திருமண பொருத்தம் பார்க்கும்போது எக்காரணம் கொண்டும் அந்த ராசி லக்னம் கண்டிப்பாக கவனிக்க வேண்டும், கூர்ந்து கவனிக்கணும். ஏற்கனவே நிறைய இந்த லக்னம் பற்றி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நிறைய ராசி பற்றி சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த ராசி லக்னம் அப்படின்னு வரும்போது ஒரு ஆண் ஒரு பெண் தனிப்பட்ட முறையில் இருக்கும்போது தனிப்பட்ட வாழ்க்கை சிறப்பாக இருந்தாலும் தம்பதிகளாக ஆகும்போது அந்த வாழ்க்கை வந்து கசப்பாக மாறுது. என் பையன் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டு, எல்லா விஷயம் பொறுமை கூடியவர், என் பொண்ணு எல்லா விஷயம் புரிந்து கொண்டு நடக்கக்கூடியவர் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது இண்டிவிஜுவல் வாழ்க்கை. ஆனால் குடும்ப வாழ்க்கைன்னு வரும்போது இத்தனைக்கும் மாறுபட்டு வேலை செய்யும்போது நம்ம வந்து அந்த சுவாரஸ்யம் இல்லாத குடும்பம் நடக்கக்கூடிய தன்மை வந்துடும். இப்போ ஒரு குறைபாடு அப்படின்னு வரும்போது என்ன சொல்லுவான், அவர் பாட்டில் இருக்காரு, இவர் பாட்டில் இருக்காரு, அவர் என் பேச்சு கேட்க மாட்டாரு, இவன் என் பேச்சு கேட்க மாட்டாரு, இதே இருவருமே பாகுபாடாகவே பேசிட்டு இருப்பாங்க. அந்த பாகுபாடு வரக்கூடாது. இந்த சொந்தக்காரன் மூலமும் அந்த சொந்தக்காரன் மூலமும் ஆண் பெண் இருபாலர் கூட பிரச்சனை போகும்போது நம்ம ஒரு தலைக்குனிவே ஏற்படும். எப்பவுமே வந்து ஒரு தலைக்குனிவு ஏற்படக்கூடாது ஒரு குடும்பத்தில். குடும்ப விஷயம் ஒரு ஆண் பெண் இருபாலரும் பிறர்கிட்ட ஷேர் பண்ணிக்காமல் இருப்பது சிறந்தது. அடுத்தவங்க இந்த ஒப்பீனியன் கேட்கும்போது நம்மளை பற்றி ஒரு தாழ்வு மனப்பான்மை வர்றது இல்லாமல் ஒரு கேவலமான விஷயமாகவே கருதப்பட்டு இந்த சமூகம் நம்மளை பார்க்க ஆரம்பிச்சு